ஹாய் எவ்ரிவான், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெய்சன் சாமியல். நம்ம தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு இந்த வருஷம் இன்னும் ஒரு மாதத்தில் நடக்கிறதான இந்தியாவின் பாராளுமன்ற தேர்தலை குறித்ததான ஒவ்வொரு மாநிலங்களின் கருத்து கணிப்பையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதுவரை 4 மாநிலங்களின் கருத்து கணிப்பை கேட்டோம். எந்த கட்சி அதிக தொகுதிகளை வென்று அந்தந்த மாநிலங்களில் பெரும்பான்மையை பிடிக்கும் என்று நாம் பார்த்தோம். இன்று அதை போல ராஜஸ்தான் மாநிலத்தின் கருத்து கணிப்பை நாம் பார்க்க போகிறோம். களத்தில் ராஜஸ்தானில் என்ன நடக்கிறது, மக்களின் மனம் சொல்வதென்ன, மக்களின் ஏகோபித்த ஆதரவு எந்த கட்சிக்கு, எந்த கட்சி அதிக வாக்குகளை பெறப்போகிறது, எந்த கட்சி இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளை வென்று வெற்றிகளை குவிக்கப் போகிறது, எந்த கட்சி ராஜஸ்தான்ல அதிக தொகுதிகளை பெற்று பெரும்பான்மையை நிறுவப் போகிறது என்பதை நாம் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நீங்க ராஜஸ்தான் மாநிலத்தை பார்த்தீங்கன்னா டோட்டல் 25 பார்லிமெண்ட் சீட்ஸ் இங்கே இருக்கிறது. இங்க மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஒருவருக்கொருவர் மோதுற மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி கட்சியும் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் ராஜஸ்தான். இங்க மற்ற லோக்கல் பார்ட்டிஸ் அதுவும் இருக்கு. இங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு, இங்க ஆர்எல்பி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்கு. இது எல்லாமே லோக்கல் பார்ட்டிஸ். அதே மாதிரி ஆதிவாசிகள் பார்ட்டி, அவங்களோட ஒரு குரூப் சேர்ந்து ஒரு கட்சியை வைத்திருக்கிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கட்சிகளும் ராஜஸ்தானை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். ஆனா பிரைமா பாத்தீங்கன்னா போட்டி யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபி கட்சிக்கும் தான். ராஜஸ்தான்ல 2019ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சியானது 59% வாக்குகளை பெற்று 24 தொகுதிகளை வென்றிருக்கிறது. அவர்களோடு கூட்டணி வைத்த ஆர்எல்பி, ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சியானது ஒரு தொகுதியை வென்று 6% ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதிகளையும் வெல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் என்பது 35% பெற்றிருக்கிறார்கள். ராஜஸ்தான்ல எப்பவுமே ஓட்டுகள் எப்பவுமே பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைன்யூட் டிஃபரன்ஸ்ல தான் 2 பேருமே ஜெயிச்சிருப்பாங்க, 2 பேருமே தோற்றிருப்பாங்க. இப்போ 2023ஆம் ஆண்டு நடந்ததான, அதாவது லாஸ்ட் இயர் போன வருஷம் நடந்ததான இந்த சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியானது 42% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதே நேரம் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 40% ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. மற்றவர்களுக்கு 18% ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி 2018ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 39% வாக்குகள் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் அதே 39% வாக்குகள் கிடைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு 22% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இப்போ ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா இது ஏதோ பிஜேபி தான் இப்போ 24 சீட்ஸ் மேக்சிமம் சீட் வச்சிருக்கு, காங்கிரஸ் 0 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா களம் சொல்வது அதுவல்ல. ஏனென்றால் ராஜஸ்தான்ல ஹிஸ்டரியை போய் நம்ம பார்த்தோம்னா ஈவன் காங்கிரஸ் கட்சி கூட 20ற்கு மேலான சீட்டுகளை, தொகுதிகளை வென்றிருக்கிற அந்த வரலாறை நாம் பார்க்க முடியும். இங்க ரொம்ப எலெக்ஷன், இங்க பீப்புள் மைண்ட் செட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் களம் என்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறது. நம்மளோட கள ஆய்வில் வந்திருக்கிறதான அந்த முடிவுகள் மிகவும் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் தான் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், இது மக்களுடைய மனதில் சில குவெஸ்டின்ஸை ஏற்படுத்தலாம். ஆனால் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்படும் பொழுது நிச்சயமாக உண்மைகள் வெளிவரும். நிச்சயமாக நம்முடைய கருத்து கணிப்புகள் உண்மையாகும் என்று நான் 100% நம்புகிறேன். நம்முடைய கள ஆய்வின்படி, பல அடித்தட்டு மக்களின் கருத்துக்களின்படி 2024ஆம் ஆண்டு நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிஜேபி கட்சியானது 49% வாக்குகளை பெற்று 13 தொகுதிகளை வெல்லும் என்று கள ஆய்வு முடிவுகள் சொல்கிறது. அதே போல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியானது 40% வாக்குகளை பெற்று 10 தொகுதிகளை வெல்லும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறதான சிபிஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் அந்த கட்சியும் ராஷ்டிரிய லோக் தந்திரா பார்ட்டியும் தலா 1 தொகுதிகளை வெல்லுகிறார்கள். இதுதான் கள ஆய்வின் முடிவு சொல்கிறது. இந்தியா கூட்டணிக்கு ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மொத்தம் 12 தொகுதிகள்
தொகுதிகளில் வெற்றிகள் கிடைக்கும் என்று நம்முடைய சர்வே சொல்கிறது. அதே போல பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணியானது 13 தொகுதிகளை வெல்லும் என்று கள ஆய்வு சொல்கிறது. காங்கிரஸ்ல இவ்வளோ சீட்ஸ் வந்துட்டு காங்கிரஸ்க்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தாலும் காங்கிரஸ்க்கு மெயினா ராஜஸ்தான்ல ஒரு வீக்னஸ் இருக்கு. ஏன்னா இங்க வந்து உட்கட்சி பூசல், இன்டர்னல் பாலிடிக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இங்க ரெண்டு வேரியஸ் குரூப்ஸ் இருக்கு. அதில் மெயின் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிறதான காங்கிரஸ் தலைவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான் மிஸ்டர் அசோக் கெலட் அண்ட் சச்சின் பைலட். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு அரசியல் பூசல் இருக்கிறது. ரெண்டு பேருக்கும் ஒரு சில கருத்து ஒவ்வாமைகள், ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாமல் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்க ரெண்டு பேர்னால இருக்கிற அந்த கோஷ்டி பூசலினால் ஒரு சில நேரம் அது ஒரு வீக் பாயிண்டா காங்கிரஸ்ல பார்க்கப்படுகிறது. ஸோ எல்லா மோதல்களையும் மறந்து கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்தி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியானது அதிக இடங்களை வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நாம் கருத்து கணிப்பு சொல்கிறது. ஸோ இன்னொன்று, ரீசெண்டா திரு ராகுல் காந்தி அவர்கள் நடத்தியதான அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்ரா இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பையும் எழுச்சியையும் பெற்றுக் கொடுத்துள்ளது. ஸோ இதை வந்து ப்ராப்பரா ராஜஸ்தான் மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியானது இதை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியானது, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியானது மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று நம்முடைய கள ஆய்வுகள் சொல்கிறது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஜேபியிலையும் நிறைய கோஷ்டி பூசல் இருக்கு. இதுவும் பிஜேபி கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா ராஜஸ்தானில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்ததான பிஜேபியை சேர்ந்த திருமதி வசுந்தரா ராஜே அவர்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அவர்களுடைய தலைமையிலும் ஒரு குரூப் பிஜேபிக்கு எதிராக வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ காங்கிரஸ் கட்சியானது இந்த பிஜேபியுடைய இந்த வீக்னஸையும் லெவரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை ராஜஸ்தான் மாநிலத்தில் பெற முடியும் என்பது அரசியல் விமர்சகர்களின் ஒரு பெரும் கருத்தாக காணப்படுகிறது. ஸோ பேசிக்லி ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் நிறைய சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிறது. முதலில் அங்கே இளைஞர்களுக்கு வேலை தட்டுப்பாடு, வேலையின்மை பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகப்படியான தொழில் வசதிகள், தொழில் வளர்ச்சிகள் அதிகமாக இல்லை. ஸோ அண்டை மாநிலங்களைப் போல உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இப்படிப்பட்டதான நியர்பை ஸ்டேட்ஸ்ல இருக்கிற அந்த தொழில் வளர்ச்சி ராஜஸ்தான்ல இல்லை. ராஜஸ்தான் மக்கள் ஒரு தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான ஒரு ஆட்சியை அவர்கள் கொண்டு வர விரும்புகிறார்கள். ஸோ வேலையின்மைங்கிறது ஒரு பிரச்சனை. ஸோ விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் பிரச்சனை ராஜஸ்தான்ல அதிகமாக காணப்படுகிறது. அதே போல தண்ணீர் தட்டுப்பாடு, குழந்தை திருமணம், சைல்டு மேரேஜ், அதே மாதிரி பயங்கரமா பெண்களுக்கு எதிரான பல குற்றங்கள் ராஜஸ்தான்ல அதிகரித்து காணப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ராஜஸ்தான்ல அதிகமாகவே நடக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவா இருக்கிறதான ஒரு விஷயம். ஸோ இந்த சேலஞ்சஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வருகிறதான கட்சிக்கு மக்கள் இங்கே முக்கியத்துவம் அளிக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அது இந்த தேர்தலில் எந்த கட்சியானது தங்கள் தேர்தல் அறிக்கையில் நல்ல பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்களோ அந்த கட்சிக்கு இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு பெருவாரியான வெற்றியை மக்கள் பரிசாக அளிக்க காத்திருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ராஜஸ்தான் மக்கள் யாருக்கு பெரும்பான்மையான ஒரு வெற்றியை அளிக்கப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு மாநிலத்தின் கருத்து கணிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.